Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக நலத்துறையால் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மிஷன் வாத்சல்யா அப்படிங்கிற ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா சிங்கிள் பேரண்ட் இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது மாதம் அவங்களுக்கு டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் 4000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து பே பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இதுக்கு நம்ம வந்து மேண்டேட்டியாக வந்து ரெடி பண்ணணும், அது எங்கே போய்ட்டு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ப்ரொசீஜருமே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் வந்து தமிழக அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய ஸ்கீமும் சரி, மத்திய அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய எல்லா ஸ்கீமை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம இந்த ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஸ்கீம் வந்து யார் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம தமிழக அரசாங்கத்தால் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஸ்கீம் தான். சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலையும் கண்டிப்பாக சமூக நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அங்கே தான் வந்து இந்த ஸ்கீமுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஸ்கீமோடைய பேர் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது மிஷன் வாத்சல்யா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். சரிங்களா? இந்த ஸ்கீம் வந்து முழுக்க சிங்கிள் பேரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். அதாவது ஒன்று அப்பா இல்லாமல் வந்து ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி இல்லைனா அம்மா இல்லாமல் படிக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து இந்த ஒரு பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். இதுக்கு வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படும், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு திட்டத்துக்கு ஒரு ஸ்கீமுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கீமுக்கு முதல்ல நம்ம வந்து தகுதியாக இருக்கான்னு அப்படிங்கிற ஒன்று நம்ம வந்து செக் பண்ணணும். தகுதி இருந்ததுக்கப்புறம் அதுக்கு அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸுமே நம்ம வந்து மேண்டேட்டரியாக வந்து சப்மிட் பண்ணால் தான் அவங்க வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரி செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த மிஷன் வாத்சல்யா இந்த திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிதி ஆதரவு கோருபவர் தனது கையொப்பமிட எழுத வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்காங்களோ அப்ளிகண்ட்டை வந்து ஒரு ஓன் டாக்குமெண்ட் மாதிரி நீங்கள் வந்து எழுதணும். அந்த டாக்குமெண்ட் நீங்கள் எழுத தேவையில்லை. அதுக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த இடத்துல அனுப்புனர் அப்படிங்கிற இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்டோடைய நேமு, அவங்க அட்ரஸ் இந்த இடத்துல கொடுத்துருங்க. கார்டியனோடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. இந்த இடத்துல பெறுநர் அப்படிங்கிற இடத்துல மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகர். மாவட்டம்ங்கிறது வந்து நீங்கள் மதுரைனா மதுரை மாவட்டம் கொடுங்க, சென்னைனா சென்னைன்னு கொடுங்க, விழுப்புரம்னா விழுப்புரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த இடத்துல எழுதிக்கோங்க. சரிங்களா? இதை எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு வந்து அடுத்து சொல்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சேன் இல்லையா, அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் ஒன்று வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தையின் ஆதார் கார்டு நகல் அப்படின்னா அந்த ஜெராக்ஸ் வந்து இருந்தால் போதும். பெற்றோர் இல்லைனா கார்டியனுடைய ஆதார் கார்டு நகல் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஒன்று அப்பா அப்படி இல்லைனா அம்மாவுடைய ஆதார் கார்டு நகல் அப்படிங்கிறது வேணும். இல்லை 2 பேருமே இல்லை அப்படின்னா யார் அந்த குழந்தைய வந்து வளர்க்குறாங்களோ, தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், கார்டியன் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டு அப்படிங்கிறது தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து குழந்தையின் புகைப்படம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் குடும்ப அட்டை நகல், ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு நகல் வந்து கேட்குறாங்க. அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் இந்த குழந்தையுடைய நேம் வந்து ஆட் ஆயிருக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக அதை வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தையின் வங்கி புத்தகம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் அது எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஓப்பன் பண்ணுறது கேட்டிங்கன்னா நீங்கள் மைனர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா பேங்க்கில் வந்து கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி தான் கொடுக்குறாங்க. மைனர் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று அப்பா அம்மா கூட அந்த குழந்தைக்கு சேர்த்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக கிரியேட் பண்ணலாம். அப்படின்னா அம்மா கூட நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். 2 பேருமே இல்லைங்கிற பட்சத்தில் கார்டியனாக ஒருத்தவங்களை போட்டு நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த குழந்தை பேர்லேயே வந்து ஒரு பேங்க் பாஸ்புக் சேவிங் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகி வந்துடும். சரிங்களா? இது எல்லா பேங்க்லையுமே கேட்டிங்கனாலே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே. குழந்தைகளுடைய வங்கி கணக்கு புத்தகம்ங்கிறத ஒன்று வந்து தேவைப்படுது. பள்ளி படிப்பு சான்று, அதாவது இப்போ ஸ்டூடெண்ட் வந்து என்னவா படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்காங்க அப்படின்னா எந்த ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களோ அந்த ஸ்கூலில் போனோஃபைட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சே ஆகணும். அது அந்த போனோஃபைட் சர்டிஃபிகேட் அமௌண்ட் பே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த ஸ்கூலோடைய ஹெட் மாஸ்டரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா
ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் மாதிரி அவங்க கொடுப்பாங்க. அவங்க பேர், அவங்க என்ன கிளாஸ் வந்து இப்போ கரண்டாக படிச்சுட்டு இருக்காங்க, அந்த ஸ்கூல் பேர் போட்டு ஹெட் மாஸ்டரோட சிக்னேச்சர் போட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரிஜினல் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பள்ளி படிப்பு சான்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் சப்போஸ் வந்து உங்ககிட்ட வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா, நீங்கள் 10th முடிச்சிட்டிங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட்டை கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கரண்ட்டாக அகாடமிக் இயரில் நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க படிச்சுட்டு இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாதுல்ல. அதுக்காக தான் கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்கீம் வந்து முழுக்க முழுக்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான், காலேஜ் படிக்கிறவங்களுக்கு வந்து கிடையாது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்ங்கிறது வந்து மஸ்ட்டு. வருமான சான்று நகல், வருமான சான்றுனா வேறு ஒன்றும் கிடையாது, இன்கம் சர்டிஃபிகேட் தான் வந்து கேட்குறாங்க. குடும்ப ஆண்டு வருமானம் வந்து கிராம ஊராட்சியில் ரூபாய் 72,000 நீங்கள் வந்து ரெவன்யூ, அதாவது வந்து கிராமத்து சைடில் இருக்கீங்க, ரூரல் சைடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 72,000 உங்களுடைய ஆனுவல் இன்கமும், நீங்கள் நகராட்சி முனிசிபாலிட்டி இல்லை வந்து பஞ்சாயத்தில் இருக்கீங்க, பேரூராட்சியில் இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 96,000 நீங்கள் ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கணும். இது யார் பேருக்கு வாங்கலாம் அப்படின்னா, உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க யாராச்சும் ஒருத்தவங்க பேருக்கு வாங்கிக்கலாம். பேரண்ட் பேர்லேயும் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெற்றோரின் இறப்பு சான்றிதழ், பேரண்ட் சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னா அப்பாவுடைய டெத் சர்டிஃபிகேட், அம்மா இறந்துட்டாங்கன்னா அம்மாவுடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சு ஆகணும். அதுக்கு ஒரு ப்ரூஃபாக வைக்கணும். ஜாதி சான்றிதழ் நகல், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நகல். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் இன்கம் சர்டிஃபிகேட்டையும் இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். நீங்களே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியுது அப்படின்னா ஆன்லைனில் சிட்டிசன் போர்ட்டல் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய இ-சேவையில் போயிட்டு கான்டெக்ட் பண்ணிங்களா, அவங்க உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து கைக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த 10 டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ப்ரூஃப்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோக்கு கீழே உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு ஒன்று செக் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோவில் பேசுறது புரியல ப்ரோ, ரொம்ப ஸ்பீடாக பேசிட்டீங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நீங்கள் மேனுவலாக தமிழில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். சரிங்களா? இதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கான லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த இடத்துல வந்து அலைபேசி எண்ங்கிறத கொடுத்துருங்க. அனுப்புனர் வந்து யார் வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்க பேர் போட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படியே கீழே வரும்போது இந்த இடத்துல மதிப்பிற்குரிய ஐயா அம்மா பொருள், கல்வி பயின்று வரும் எனது மகன் மகள் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க அப்ளிகண்ட் யார் வந்து வராங்களோ அவங்களுடைய பேர், உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னவா படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுடைய பேர் இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க. என்பவருக்கு உதவித்தொகை வழங்கும் கோருதல் தொடர்பாக அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது அப்படியே நம்ம வந்து கீழே வரும்போது, நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன், எனது கணவர் அப்படி இல்லைன்னா வந்து மனைவி இறந்து விட்டார், நான் மிகவும் வறுமையான சூழ்நிலையில் எனது குழந்தையுடன் வாழ்ந்து வருகிறேன், 10ஆம் வகுப்புனா 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புனா 12ஆம் வகுப்பு, 5th 5th சொல்லிட்டு போட்டுக்கோங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன படிச்சுட்டு இருக்காங்களோ அதை இந்த இடத்துல வந்து தமிழில் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 10ஆம் வகுப்பு பயின்று வரும் எனது மகன், மகன்னா மகன் கொடுங்க, மகள்னா மகள்ங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை வந்து அடிச்சு விட்ருங்க. மகள் பேர் போட்டு என்பவருக்கு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் மூலம் வழங்கப்படும் கல்வி மற்றும் பராமரிப்பு உதவித்தொகையினை வழங்கிடுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து தங்கள் அன்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த மாவட்டத்தோடைய பேரை போட்டுருங்க. எந்த டேட்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் ஓகே ப்ரோ, நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என் கையில் இருக்குது, இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டேன், இது எங்கே போயிட்டு கொடுக்கணும்? ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இதுதான். இந்த வீடியோவுக்கு கீழே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்டோடைய சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோடைய அட்ரஸையும் அந்த ஆஃபீஸருடைய கான்டாக்ட் நம்பரையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை எப்படி வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். இதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு அரசுடைய சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டான லிங்க்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. 39 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது தென்காசியோட சேர்த்து. சரிங்களா? 39 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அட்ரஸோடு வந்து பின் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கான லிங்க்கையும் நான் வந்து கொடுத்துட்றேன். மேபி நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா லேண்ட்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து போயிட்டு வந்து அலைஞ்சு போக முடியாத நபர்கள் என்ன பண்ணுங்கன்னா, வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் வந்து இந்த இடத்துல கிளியர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு போனீங்கன்னா
கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் மாதம் 4000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து கிடைக்க சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்கீமை பற்றி யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு யாரும் வந்து பெருசாக அதை பற்றி வந்து போடலை. ஏன்னா நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. சிங்கிள் பேரண்டாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து 4000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நிறைய வாட்ஸ்அப்பில் வந்து நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு சரி இது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது, இதை நம்ம வந்து சரியான ஒரு வீடியோவாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஆன்லைனில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியாது, ஆஃப்லைனில் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். இப்போ நான் சொல்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இந்த ஆஃபீஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே போதும், அவங்களே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து டவுட்ஸு காண்டாக்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆஃபீஸர்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கீம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே வந்து வரவேற்கத்தக்க ஒரு ஸ்கீம். நிறைய அன்எஜுகேட்டட் பீப்புளுக்கு இந்த ஸ்கீமை பற்றி தெரியாது. தயவுசெய்து இந்த வீடியோவை ஒரு நபருக்கு அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூடியூப்பில் நம்ம வீடியோ பார்க்கும்போது ஏதோ ஒரு வீடியோவை நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இந்த மாதிரியான ஒரு வீடியோஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லைனாலும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் பெருக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கு உங்கள் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி ஒரு சான்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் ஸ்கீமை பற்றி சந்திப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.